ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மூடி நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து 6 வருஷம் வருது. 1 2 3 4 5 இருக்குது. நம்ம இதில் வந்து இதுலேருந்து நம்ம வந்து நீல கலர் கொடுத்து பின்ன போகிறோம். பின்னினோம்னா 6, இந்த ஓரத்தில் 6 வரும். அதுக்கப்புறம் வந்து பூ வச்சு காது போடணும். இப்போ வந்து இதில் நான் வந்து நீல ஒயர் பாருங்கள் போட்டுறோம், போட்டு காட்டுறோம் பாருங்கள். நீல ஒயர் இப்போ வந்து இது ரெண்டுலேயும் நீலமணி கோத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வந்து வேணான்னாக்கா இதிலே கோத்துக்கலாம், இதிலே கோத்து பின்னிக்கலாம். நான் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டுமேனு இதில் நான் கோக்குறேன். இதில் கோத்து அந்த அந்த ஒயரை வளைச்சி கொண்டுட்டு வர வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இது ரெண்டுலேயும் மாட்டிட்டேன். இது பின்னி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் இது ரெண்டுலேயும் மாட்டிட்டு, இது சைடு ஒயர் கிடையாது, சைடு ஒயர்லேருந்து எடுத்துட்டோம். இந்த சைடு போகிறது தான் எடுத்துருக்கோம். அதில் வந்து இது ரெண்டுமே சேர்த்து இப்படி போட்டாலும் போடுங்க, இல்லை இந்த வரிசையில் நீங்கள் நீளம் கொத்தாலும் சரி. நான் இப்படி கோத்தா கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு கோத்துருக்கேன். இது ரெண்டுலேயும் மணி கோத்துக்கணும். அதேமாரி கோத்து அப்படியே பின்ட்டு வந்து ரெண்டு தான். இதில் வந்து என்ன ஒரு 10 மணி வரும்னு நினைக்கிறேன். 10 மணி கூட வராது. 2 4 6 8 மணி வருது. 8 மணி வருது. அழகாக கோத்து அதோட பின்னிட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்து 6 நாட்டு கீழே கிடைக்கும். அதை அப்படியே சொருவிட்டு அதுக்கப்புறம் இதே பாருங்கள், இப்படியே இதில் கொஞ்சோண்டு இது ஒன்று பின்னதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒயர் விட்டு வைக்கிற மாதிரி வரும். அதேமாரி பார்த்து பின்னிக்கோங்க. இப்போ வந்து இது முடிச்சுக்கிட்டு இதெல்லாம் சொருவிட்டு காது போடும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், மூடி போட்டுட்டேன். ஓரத்தில் ஒரு 8 மணி சைடில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து இதுக்கு வந்து காது போடுறோம். காது போடுறதுக்கு வந்து 4.5 அடி வெட்டிக்கோங்க. 2 ஒயரு, 4 அடியில் 2 ஒயரு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் அடித்தாக்கா 4 வரும். அதில் தான் காது போட்டால் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து சென்டர் எடுத்துக்கிறேன். 1 சென்டரை இந்த இடத்த எடுத்துக்கணும். இந்த இடத்த எடுத்து வழுக்குது, நிற்க மாட்டேங்குது, வச்சு இது உள்ளே மாட்டிடும். இந்த சைடை எடுத்துக்கணும். வலது பக்கம் இங்கே வரும். மூளை 2 சைட்லையும் மூளை உழைச்சிருக்கோம். அடு சென்ட்ரு இதை அப்படியே நேராக வரிசைலாம் வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிடுறோம். நாலரை அடி எடுத்துக்கோங்க. நான் கையால் தான் எடுத்துருக்கேன். 4 அடி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வந்து 5 மணி கோக்கணும். அதுக்கப்புறம் 20 மணி ரெட்டையில் கோக்கணும். இங்கே பாருங்கள், 5 மணி கோத்துருக்கேனா, கோத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரெட்டையை 4ஆக மடிக்கிறோம். 4.5 அடி ஒயரை வந்து 4ஆக மடிச்சு ரெட்டையாக அப்படி கோத்தோம்னா 4ஆக வந்துடும். 4லேயும் 5 மணி கோக்குறோம். 5 மணி கோத்துட்டு அதை அப்புறம் வந்து ரெட்டையாக பிரிக்கிறோம். பிரித்து இப்படியே கொண்டு வந்து இதில் ஒரு 20 மணி, இந்த வரியில் 20 மணி, இந்த வரியில் 20 மணி கோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணி கோக்குறோம். 5 மணி கலர் மணி கோத்துக்கிறோம். கோத்து மறுபடி இந்த சைடில் 20, இந்த சைடில் 20 முடிஞ்சிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்துடும். இதை அப்படியே ரெட்டையாக சேர்த்துக்கணும். தனித்தனியாக போட்டதை ரெட்டையாக சேர்த்து ஒரு 5 மணி கோத்து இந்த அண்டையை வச்சு வழக்கம் போல் சொருவிடணும். எப்பொழுதும் போல் சொருவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு கட்டு, அதேமாரி இந்த சைட்லேயும் ஒரு கட்டு போட்டிங்கன்னா காது அப்படியே ரெடி ஆகிடும், அப்படியே நின்றுக்கும். இப்போ நான் உங்களுக்கு கோத்து காட்டணும் பாருங்கள். கோத்துட்டேன், இப்படி சமமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு மணியை லேசாக நீங்கள் தள்ளிக்கணும். ஒரு மணியை 4ஆக வச்சு தள்ளிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அதில் போய் உட்காந்துரும். உட்காந்துடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அப்படி சமமாக உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு மணி கோத்துட்டா ஈஸியாக கோத்தரலாம். கூரை அழகாக வெட்டி விட்டுட்டு சமமாக எடுத்துக்கிட்டு நீல கலரில் ஒரு மணி பூக்கும். ஒரு மணி அப்படியே நீட்டுக்கும் இழுத்து அந்த பிசுறு இல்லாமல் இழுத்துக்கோங்க. வளவாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடமும் அப்படியே சேர்ந்த மாதிரி வளவாக வந்துட்டு இப்போ வந்து இதில் 4 மணி கோத்துட்டு
அதுக்கப்புறம் 2ஆக பிரித்து கோக்கணும். நான் கோத்துட்டு காட்டுறேன். இங்கே 5 மணி கோத்துட்டேன். 5 மணி கோத்துட்டு இதை 4ஆக கோத்தி 4லேயும் கோத்துருக்கோம். இப்போ 2ஆக பிரிச்சுக்கிறோம். 2ஆக பிரித்து ஒரு பக்கத்துக்கும் 20 மணி வந்து வெள்ளை மணி கோத்து. நீங்கள் கலர் மணி இல்லாட்டினாலும் இப்படியே வெள்ளை மணி கோத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி கோத்துட்டு 20 மணி அந்த சைட்லேயும் 20 மணி கோத்துட்டு அதை ரெண்டையும் ஒன்றா ஆக்கி 4 மணி 5 மணி நீலமணி கோக்கணும். கோத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பிரித்து தனித்தனியாக 20 மணி கோக்குறோம். கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்புறம் ஒரு 5 மணி கலர் மணி கோக்குறோம். கோத்து முடிச்சிட்டோம்னாக்க காது முடிஞ்சிடும். அதை வந்து நம்ம வந்து சொருவிட வேண்டியதான். சொருவும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்கிற மாதிரி போடுங்க, அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாக் வைக்கும் போது காட்டுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காது போட்டாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காது. அப்படியே போட்டு கொண்டு வந்து இந்த இடத்துல சொருவி இங்கே ஒன்று சொருவி இதை கட்டு போட்டணும். கட்டு போட்டால் காது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். எப்பொழுதும் கூடைக்கு போடுற மாதிரி உள்ள கட்டு தான் இது. அதேமாரி போட்டுருங்க, நல்லாயிருக்கும். முடிய பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து பூ பின்னுறோம். பூ பின்னி வைக்கிறோம். இதில் ஒரு லாக் போட்டு இதில் மாட்டுறோம். பூ வந்து அந்த பேக்குக்கு போட்டிருக்கேன். அப்போ நான் அதை போட்டு காட்டலை. தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பூ போட்டால் தான் உள்ளே மணி வச்சு அதையும் இழுத்து சொருவா சரியாக வரும். இந்தமாரி பூவெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அம்மா இது அழகுக்கு தான் வைக்கலாம். இது லாக்குக்கு வச்சோம்னா இந்த பூவு அப்படியே பிரிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் உருண்டையாக சுற்றி தான் நம்ம வந்து அதை போடணும். இது வந்து அழகுக்கு தான். இந்த பூ லாக்கு போட்டோம்னா இது பிரிஞ்சாலும் பிரியும். பூராக இருக்கிறதுனால இந்த பூ எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. ரெண்டு விதமாக போட்டிருக்கேன். இல்லை ஒன்றுமா. இப்போ வந்து என் கையால் வந்து 5 முளை நான் எடுத்திருக்கேன். 5 முளை எடுத்துட்டேன். அதை கொஞ்சோண்டு விட்டுக்கிட்டு, உங்கள் கையும் அதே அளவாக எடுத்துக்கோங்க. எல்லா கையும் ஒரே அளவாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் விட்டுக்கிட்டு 15 சுற்று சுற்றிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதோட எடுத்துக்கணும். இதோட எடுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம வந்து உள்ளே விட்டு எடுத்துக்க வேண்டியதான். பெரட்டி தான் சுற்றணும். இந்த பூவை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து சுற்றிட்டு அடியில் சொறி விட்டுணும். சொறி விட்டால் இந்த ஒரு ஒயர் இருக்கா, இந்த ஒரு ஒயர் வந்துடும். அது ரெண்டும் சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி பெறலாமல் அழகாக சுற்றிக்கிட்டு வாங்க. உள் பக்கம் தான் சுற்றணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். இப்படியே சுற்றிக்கிட்டு வாங்க. சுற்றி முடிச்சுட்டு பின்னிட்டு காட்டுறேன். பாருங்கள், சுற்றி பின்னிட்டு வந்துட்டேன். ஒரு சுற்று ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வயர் இருந்துச்சுன்னா இப்படி எட்டி மேலே போட்டுக்கோங்க. எட்டி மேலே போட்டுட்டு இதை என்ன பண்ணணும், இந்த பக்கமாக அடியில் அப்படி சொறி விட்டணும். இந்த பூ உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன். அது கொஞ்சம் சின்னதாக தான் போட்டு காட்டியிருக்கிறேன். இப்படி போட்டு இதை ரெண்டையும் இப்படி கோத்து உள்ளே வச்சு வரும். அப்படியே நேர் பார்த்து இது உள்ளே வச்சு போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னோண்டு ஒயரை எடுத்து ஒரு மணி கோத்து அது உள்ளே விட்டுருணும். அதில் உள்ளே விட்டு ஒட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த கலர் மணி
அது இதிலே ஒரு கலர் மணி கோத்து கூட உள்ளே விடலாம். நம்ம வந்து இந்த இருக்குது பாருங்கள், இடையில ஒரு ஒயரு, அந்த ஒயரில் இப்படியும் இப்படியும் உள்ளே விட்ருங்க. நம்ம அங்கே சொருவின ஒயர் வந்து பின் சைடு தெரியும். இருக்கு பாருங்கள், பின் சைடு தெரியுதா? அதை அப்படியே இழுத்துக்கணும். வேறு இழுத்துட்டோம்னா இப்போ 4 ஒயரு. இந்த 4 ஒயருமே அந்த பூவில் கணக்காக பார்த்து நடு சென்டரில் உங்களுக்கு இப்படி வச்சு நடு சென்டரில் வச்சு இதை ஜாயின் பண்ணி அப்படியே இறுக்கி சொருவிட வேண்டியதுதான். ஒரு முடிச்சு பெருசாக இருந்தால் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டு சொருவி இப்படி சொருவிட்டால் கரெக்டாக இருக்கும். சொருவிட்டு இந்த லாக் போடும்போது உங்களுக்கு காட்டுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூ பின்னி அதை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். நடு சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதேமாரி இந்த இடத்துல நடு சென்டர் பார்த்து நம்ம வந்து கோத்து இப்படி லாக் போட்டு இப்படி போடுறோம். அதுக்கு வந்து 2 அடியில் வந்து 2 ஒயர் வெட்டியிருக்கேன். இதுக்கு 2 அடி போதும், 2 ஒயர் வெட்டியிருக்கேன். இது வந்து 5 முழம் கையால் வெட்டியிருக்கேன். உங்கள் இஷ்டம் தான், பெருசாக வேணாலும் வெட்டிக்கோங்க, சின்னதாக வேணாலும் வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. 6ல் வந்து 2வது நாட்டில் 1 2, 2வது நாட்டில் 1 2 3, இதில் வந்து 1 2 3, 2வது நாட்டில் 1 2 3 இதில் கோக்கணும். அதேமாரி இதில் 2வது நாட்டில் 1 2 3 இதில் பின்னி இப்படி லாக் போட்டு இது உள்ளே வந்துடணும். 1 2 இது 3ல் போட்டு இப்படியே பின்னி லாக் போட்டு இந்த 2வது வரிசையில் 1 2 இது 3வது இதில் வந்து கட்டு இப்படி சொருவி இதுக்கும் சொருவி கட்டு போட்டுருணும். இதில் ஜாயின் பண்ணி சுற்றி வந்து இதில் கட்டு போட்டுடணும். அப்புறம் இங்கே ஒரு கட்டு இப்படி போடணும். நான் பின்னிக்கிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 2வது 1 விட்டுட்டு 2வது நட்டை 1 2 இதில் போடணும். அதேமாரி இதில் முடிக்கணும். எப்பொழுதும் போடுற மாதிரி தான் இந்த காது. ஈஸியான காது தான் இது. 2 ஒயரில் போடுவோமே அதுதான். அதில் உள்ள ஒயர் வச்சு போடுவோம். இதில் உள்ள ஒயர் இல்லாமல் நம்ம போடுறோம். சமமாக எடுத்துக்கோங்க. கூட மாதிரி இப்படி ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது இது, அதனால் கிட்ட வச்சு காட்ட முடியல. இவர் வலிக்கிட்டு ஓடுது. இப்படி வச்சு இதை கீழே தள்ளி மேலே தள்ளி, அதான் இதை இப்படி மேலே தள்ளி இதை இப்படி கொண்டு வந்து இது கீழே விட்டு இதை மேலே அமுக்கணும். இதை இப்படி கொண்டு வந்து இது கீழே விட்டு இதை அமுக்கிடணும். இதை இப்படி கொண்டு வந்து இது கீழே விட்டு இதை அமுக்கிடணும். அதேமாரி பின்னி கூட்டியே கொண்டுட்டு வந்து இதில் மாட்டி இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ பின்னிட்டேன். இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஆரம்பித்து இதில் வந்து நான் சொல்லிட்டேன். ஒரு துண்டு ஒயரை எடுத்து இதில் இந்த 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 லூப்லேயும் இந்த லூப்லேயும் விட்டுருங்க. விட்டு இதை கொஞ்சம் நெருக்கிக்கிட்டு மாட்டினோம்னா அழகாக இருக்குது. விரிஞ்ச மாதிரி இல்லாமல் அழகாக இருக்கும் பாருங்கள். இப்படி இழுத்துக்கோங்க, இழுத்த மாதிரி போயிடும். 2 சுற்றி ஒரு முடிச்சு போட்டு அப்படியே சொறி விட்ருங்க. இவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு முடிச்சு போட்டு அப்படியே சொறி விட்ருங்க. லாக் அழகாக நிற்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து துணி தைச்சிட்டு ஷார்ட் வீடியோவாக இது போட்டு விட்றேன் பாருங்கள். இதுவும் 4 பேர் பின்னி வச்சுருக்கேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து வயலட்டு. இது வந்து இப்படி 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 போட்டிருக்கிறேன். நீல கூட போட்ட மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 3 பின்னி வச்சுருக்கிறேன். இன்னொன்று 4 பின்னிக்கிட்டு இருக்கேன். 4 பின்னிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக போட்டு விட்ருக்கேன்.